ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஃபிட்டு உணவு சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வீட்டு சமையல் முறையில் எப்படி மீன் குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ அழகான மீன் குழம்பு. இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்கிறோம், அண்ட் தக்காளி, பச்சை மிளகா, அண்ட் கத்திரிக்காய், அண்ட் நகர மீன் அண்ட் ஊடக மீன் ரெண்டையுமே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் டப்பாவில். இப்போ நம்ம கடாயை எடுத்து வச்சுக்கிறோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கிறோம். வெந்தயம் போட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டு ரெண்டையுமே நல்லா வெடிக்க விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை கிளறி விடுறோம். கிளறி விட்டு நல்லா வெங்காயம் வெந்து வரணும். நம்ம போட்ட கருவேப்பிலை அண்ட் வெந்தயம் அண்ட் வெங்காயம் மூணுமே நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிறோம். நல்லா கிளறி விட்டு மீன் குழம்போடைய ஸ்பெஷலே வெங்காயமும் தக்காளியும் நல்லா வேகணும். அதுதான் மீன் குழம்போட ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நம்ம இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வேக வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருவேப்பிலை, இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் குழம்புக்கு. நம்ம பெரிய வெங்காயம் போடுறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பெரிய வெங்காயத்தை விட இந்த சின்ன வெங்காயம் தான் குழம்புகளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் இந்த மீன் குழம்புக்கு நம்ம ஸ்பெஷலாக போட்டோன்னா அது ஒரு சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டும் தனியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வெந்தயம், கருவேப்பிலை அண்ட் சின்ன வெங்காயம் மூணையும் நல்லா எண்ணெயில் போட்டு முருக விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நல்லா ரோஸ்ட்டு பண்ணுறோம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வெந்துடணும். ஒரு அரை அவியல் வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணுவோம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெயில் சின்ன வெங்காயம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். 2 தக்காளி, நறுக்கி வச்ச தக்காளி 2 தக்காளி அண்ட் 2 பச்சை மிளகா. நல்லா தக்காளி பழமாக பார்த்து கட் பண்ணி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தக்காளியையும் வெங்காயத்தையும் நல்லா நம்ம வேக விடுறோம். நல்லா தண்ணி மாதிரி ஆனால் தான் அந்த குழம்போடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலையை நம்ம பார்த்தோன்னா ஓரளவுக்கு வெங்காயத்தை விட கருவேப்பிலை நல்லா வெந்துருச்சு. இப்போ வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளியை போட்டுறனால ரெண்டும் நம்ம நல்லா வேக விடணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா தண்ணி மாதிரி ஆகிற அளவுக்கு நம்ம மீன் குழம்புல நம்ம பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் அண்ட் நம்ம நறுக்கி வச்ச அந்த கத்திரிக்காயையும் ஆட் பண்ணுறோம். 2 கத்திரிக்காய் ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 தக்காளி அண்ட் 2 கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த கத்திரிக்காய் ஓரளவு கத்திரிக்காயை விட நம்ம வெங்காயத்தை தக்காளியையும் நல்லா வேக வைக்கணும். கத்திரிக்காய் கூட நம்ம குழம்பு வேகும் போது அதுவாக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வெங்காயமும் தக்காளியும் தான் நம்ம முன்கூட்டியே நல்லா வேக வச்சிடணும். அப்போ தான் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா அடி பிடிக்காமல் கீழே நல்லா மெதுவாக கிளறி விடுறோம். கத்திரிக்காய் உடையாமல் மெதுவாக கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்த மாதிரி இருக்குது. எண்ணெயில் லைட்டாக ரோஸ்ட் ஆகிருக்கு கத்திரிக்காய். மிளகாத்தூள் நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி இதோடு நம்ம இப்போ பெருஞ்சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயம் போட்டுட்டோம். இப்போ தான் நம்ம பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கிறோம். பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிவிட்டு
நம்ம இப்போ வெங்காயத்தை பார்த்தோன்னா வெங்காயம் நல்லா தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. வெங்காயமும் தக்காளியும் ஓரளவு ஜீரகம் தேவை கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. பச்சை மிளகா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய் வந்து ஒரு அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்குது. இன்னும் ஆணை கொதிக்க கொதிக்க கத்திரிக்காயும் வெந்துடும். இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம மசாலாவை சேர்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருந்தோம். இப்போ நம்ம 6 ஸ்பூன் வந்து வீட்டு மீன் மசாலா போட போகிறோம். 6 ஸ்பூன் மாதிரி வீட்டு மீன் மசாலா. இது நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுக்கிறது. இதோட ரெசிபியுமே நான் ஒரு நாளைக்கு போடுறேன். இந்த வீட்டு மீன் மசாலா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு போட்டோன்னா. இப்போ நம்ம மசாலாவை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். கிளறி விட்டு அந்த கருவேப்பிலை ஃபுல்லாக அழகாக மேலே வந்து நிற்கிது பாருங்கள். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ராவும் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இது ஆப்ஷனல் தான், போடலாம் போடாமல் இருக்கலாம். ஆனால் இதோட அளவு வந்து 6 ஸ்பூன் வந்து மீன் மசாலா போடணும். நான் இந்த மசாலாவோட ரெசிபியுமே ஒரு நாளைக்கு நான் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம் போடுறோம். மல்லித்தூள் வந்து போட்டோன்னா அதோடைய டேஸ்ட்டு வந்து எடுத்து கொடுக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கிறோம். மீனானத்தில் போட்டோன்னா நல்லாயிருக்கும் மல்லித்தூள். அதனால் நம்ம கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்து நிற்கிறத பாருங்கள். ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நம்ம குடிச்சு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் போட்டுக்கிட்டேன். கல் உப்பு 2 கல் உப்பு ஒரு சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம லைட்டாக நடுவில் கீறி சோக் பண்ணி வச்சுருக்கோம். பண்ணுவோம். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அண்ட் லெமன் போட்டு மேக்னேட் பண்ணி தனியாக வச்சுருவோம். நம்ம வந்து இந்த ரெட் கலர் பவுலில் இருக்கிறது வந்து நம்ம ஆணத்துக்கு போடுற மீன். அது வந்து நம்ம லைட்டாக இப்போ கீறி வைக்கிறோம். அது வந்து நம்ம பொரிக்கிறதுக்காக தனியாக வச்சுக்கிறதுனால. ஆணத்துக்கு நம்ம நகர மீன் 2, ஒரு ஊடக மீன் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஆணத்துக்கு தேவையான மீனில் 3 மீன் எடுத்து வச்சதில் உப்பு போட்டுக்கிட்டு இதை நல்லா கிளறிக்கிட்டு இப்போ நம்ம இந்த கொதிக்கிற ஆணத்தில் வந்து போட போகிறோம். இது வந்து நான் மசாலா தூள் போட்டு ஒரு 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி நம்ம அந்த ப்ராசஸ்லாம் வந்து ஒரு 50 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள் போட்டு அது ஒரு 50 மினிட்ஸ். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் நல்லா அந்த எண்ணெய் ஃபுல்லாக மேலே திரண்டு வரணும். அது அளவுக்கு அந்த ஆணம் வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து நம்ம குடிச்சு பார்த்து கொஞ்சம் உப்பு பத்தாததுனால கொஞ்சமாக போட்டுக்கிறோம். நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணியை விட்டு நல்லா அந்த கார்னரெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கிறோம். விட்டு மூடி வச்சு 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம அடுப்பில் வச்சு 1/2 hour ஆயிடுச்சு. 1/4 மணி நேரம் வெங்காயம் தக்காளி, 1/4 மணி நேரம் வந்து அந்த மசாலாவை நல்லா கொதிக்க விட்டுக்கிறோம். பச்சை ஸ்மெல்லாம் போனது நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து மீனை போட்டுக்கிறோம். இப்போ லாஸ்ட்டாக தான் நம்ம மீன் போடணும். மீன் போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா மீன் வந்து கலண்டுரும். மீன் லைட்டாக நம்ம 10 நிமிஷத்துலேயே மீன் வெந்துடும். அந்த ஆணம் பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மீனையுமே நம்ம போடணும். இப்போ இந்த மீன் வந்து 10 நிமிஷத்தில் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வெந்தோன்னே அந்த மீன் வெந்து எண்ணெயெலாம் மேலே அப்படியே திரண்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து மேலாப்பில் கொத்தமல்லியை தூவி விட்ருக்கோம் பார்வைக்காக. பாருங்கள் இந்த எண்ணெய் ஃபுல்லாக மேலே எவ்வளோ அழகாக திரண்டு வந்திருக்குன்னு. இப்போ தான் நம்மளுடைய மீன் குழம்பு அழகாக வந்திருக்கு. கொத்தமல்லியை மேலாப்பில் தூவி விட்டுக்கிறோம். இப்போ அந்த மீன் குழம்பை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்மளுடைய மீன் குழம்பு வரணும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு
எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.